Hi students, good morning. I hope all of us there yesterday online class. Last sessions we learn about the skeletal system and second one muscular system. Now check the answer. Okay. First one, identify these internal organs. அதாவது internal, what does it mean by internal? நம்ம பாடியில இன்னர் உள்பகுதியில் இருக்கக்கூடிய organs. அதனுடைய பிக்சரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ல என்னென்ன நேம் அப்படிங்கறத ரைட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன? What is this organ? Brain. What is this? Brain. Brain what spelling? B R A I N. Brain. Second one, what is this organ? Stomach. J shaped. எப்படி இருக்கு பாக்கும்போது J shaped. J வடிவம் தெரியுது இல்லையாப்பா? J shaped organ. Stomach. S T O M A C H. Okay. Then third one, what is this organ? This is heart. H E A R T. Heart. And then last one, this is bean shaped. Bean shaped நால என்ன பண்ணணும்? நீ இமேஜின் பண்ணிக்கணும். Kidney. Very good. Bean shaped நால என்ன பண்ணணும்? Kidney. You write here kidney. Okay. I once repeated. First one brain, second one stomach, third one heart, fourth one kidney. Okay பா, சரியா எழுதிட்டீங்களா? Next today session பார்க்கலாமா? Third one system என்னது? Circulatory system. First one என்ன பார்த்தோம்? Skeletal system. Second one வந்து muscular system பார்த்தோம். And now வந்து circulatory system. சர்க்குலேட்டரி அப்படினால என்ன அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் அப்படினு எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்களேன் பிரின்சிபல் சார் ஏதோ ஒரு மெசேஜ ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கன்வே பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவாங்க ஒரு சர்க்குலர் அனுப்புவாங்க ஒரு நோட்ல அந்த மெசேஜை ரைட் பண்ணி சைன் பண்ணி அனுப்புவாங்க அது என்ன ஆகும் ஒரு ஜென்ஸ் மூலமா லேடிஸ் மூலமா நம்ம கிளாஸ் டு கிளாஸ் பாஸ் ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் எங்க போய் சேரும் பிரின்சிபல் சார் கிட்டே போய்டும் அது மாதிரி இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படினா நம்மளுடைய blood வந்து என்ன ஆகுது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அங்கேயே ரொட்டேட் ஆகி வந்து சேரும் அப்ப சர்க்கிள்னா என்ன வட்டம் இந்த வட்டமா இந்த சிஸ்டம் தொகுப்பா நடைபெறதுனால தான் என்ன சொல்றோம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் the human circulatory system play an important role in transmitting to nutrients to all parts of the body transmitting அதாவது கடத்துது என்னத்த கடத்துது food nutrition transmitting nutrients அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் டைஜஷன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது இல்லையா அந்த எனர்ஜி என்ன பண்ணுது blood மூலம் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்மளுடைய பாடியில எல்லா இடத்துக்கும் bloodல கொண்டுட்டு போய் சேர்க்குது சரியா அதை பத்தி பார்க்கலாமா அப்போ the circulatory system consists of three parts one is heart another one blood and then blood vessels what is this heart blood and then blood vessels. First one heart, blood and then blood vessels. First one heart oda work enna appdi paathamna heart pump blood to all parts of the body. இந்த heart என்ன பண்ணும் பம்ப் பண்ணுது blood என்ன பண்ணுது பம்ப் பண்ணி எல்லா parts of the body நம்மளுடைய உடம்புல இருக்குள்ள அனைத்து பார்ட்ஸ்க்கும் அனுப்புது and then blood vessels அப்படினா என்ன நம்ம பாடியில என்ன சப்ளைட் ஆயிட்டே இருக்கு blood போயிட்டே இருக்கும் அது with the help of blood vessels ரத்த குழாய்கள் மூலமாக தான் அந்த ரத்தம் என்ன ஆகுது பாஸ் ஆகுது இந்த blood vessels divided into two types one is arteries and another one veins அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படினா auricle ventricle அப்படினு சொல்லுவாங்க blood vessels divided into two one is arteries and another one veins the first one arteries
collect the blood with oxygen. அதாவது ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜன் உள்ள blood எடுத்துட்டு போய் என்ன பண்ணும் to all the parts of the body. எல்லா நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. என்ன blood? ஆக்சிஜனேட், அதாவது O2 blood. ஆக்சிஜன் நிரம்பிய blood பார்ட்ஸ் உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போகுது. And then wings என்ன பண்ணுது அப்படின்னா deoxygenated blood to all parts of the body from the heart. அதாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை என்ன பண்ணுது? ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்குது. It's clear? Deoxygenated blood O2. Hi students, good morning. I hope all of us that yesterday online class. Last sessions we learn about the skeletal system and second one muscular system. Now check the answer. Okay. First one, identify these internal organs. அதாவது internal, what does it mean by internal? நம்ம பாடியில இன்னர் உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அதனுடைய பிக்சரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ல என்னென்ன நேம் அப்படிங்கறத ரைட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன? What is this organ? Brain. What is this? Brain. Brain, what's the name? B-R-A-I-N. Brain. Second one, what is this organ? Stomach. J-shaped. எப்படி இருக்கு பார்க்கும்போது J-shaped. J வடிவம் தெரியும் இல்லையாப்பா? J-shaped organ. Stomach. S-T-O-M-A-C-H. Okay. Then third one, what is this organ? This is heart. H-E-A-R-T. Heart. And then last one, this is bean shaped. Bean shaped நால என்ன பண்ணணும்? நீ இமேஜின் பண்ணிக்கணும். Kidney. Very good. Bean shaped நால என்ன பண்ணணும்? Kidney. You write the kidney. Okay. I once repeated. First one brain, second one stomach, third one heart, fourth one kidney. Okay பா, சரியா எழுதிட்டீங்களா? Next today session பார்க்கலாமா? Third one system என்னது? Circulatory system. First one என்ன பார்த்தோம்? Skeletal system. Second one வந்து muscular system பார்த்தோம். And now வந்து circulatory system. சர்க்குலேட்டரி அப்படினால என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் சார் ஏதோ ஒரு மெசேஜை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சர்க்குலர் அனுப்புவாங்க. ஒரு நோட்ல அந்த மெசேஜை ரைட் பண்ணி சைன் பண்ணி அனுப்புவாங்க. அது என்ன ஆகும்? ஒரு ஜென்ஸ் மூலமா லேடிஸ் மூலமா நம்ம கிளாஸ் டு கிளாஸ் பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் எங்க போய் சேரும்? பிரின்சிபல் சார் கிட்டே போயிடும். அது மாதிரி இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் வந்து என்ன ஆகுது? ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அங்கேயே ரொட்டேட் ஆகி வந்து சேரும். அப்ப சர்க்கிள்னா என்ன? வட்டம். இந்த வட்டமா இந்த சிஸ்டம் தொகுப்பா நடைபெறதுனால தான் என்ன சொல்றோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம். The human circulatory system play an important role in transmitting to nutrition to all parts of the body. Transmitting அதாவது கடத்துது. என்னத்த கடத்துது? Food, nutrition. Transmitting nutrients. Nutrients அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் டைஜஷன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அந்த எனர்ஜி என்ன பண்ணுது? பிளட் மூலம் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்மளுடைய பாடியில எல்லா இடத்துக்கும் பிளட்ல கொண்டுட்டு போய் சேர்க்குது. சரியா? அதை பத்தி பார்க்கலாமா? அப்போ the circulatory system consists of three parts. One is heart, another one blood, and then blood vessels. What is this? Heart, blood, and then blood vessels. First one heart. Heart, blood, and then blood vessels. First one heart. Heart oda work enna appdi paathamna, heart pump blood to all parts of the body. இந்த heart என்ன பண்ணும்? பம்ப் பண்ணுது. blood என்ன பண்ணுது? பம்ப் பண்ணி எல்லா parts of the body, நம்மளுடைய உடம்புல இருக்குள்ள அனைத்து parts
ரத்த குழாய்கள் மூலமாக தான் அந்த ரத்தம் என்ன ஆகுது பாஸ் ஆகுது. இந்த blood vessels divided into two types. One is arteries. And another one veins. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா auricle, ventricle அப்படின்னு சொல்லுவாங்க. Blood vessels divided into two. One is arteries and another one veins. The first one, arteries, collect the blood with oxygen. அதாவது ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜன் உள்ள blood எடுத்துட்டு போய் என்ன பண்ணும் to all the parts of the body. எல்லா நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. என்ன blood? ஆக்சிஜனேட், அதாவது O2 blood. ஆக்சிஜன் நிரம்பிய blood பார்ட்ஸ் உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போகுது. And then veins என்ன பண்ணுது அப்படின்னா deoxygenated blood to all parts of the body from the heart. அதாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை என்ன பண்ணுது ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்குது. Once again I repeat, first one, arteries. தமிழ்ல என்ன சொன்னா ஆரிக்கல் சொன்னேன் இல்லையா, இது என்ன பண்ணுது ஆக்சிஜன் blood, அதாவது ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த presenting heart oxygenated blood, ஆக்சிஜன் இருக்கக்கூடிய blood எடுத்துட்டு எங்க போகுது all parts of the body. உடம்புல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் நிரம்பிய ரத்தத்தை கொண்டுட்டு போகுது. பட் ஆப்போசிட்டா விங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது இது ஆரிக்கிள், இது வென்ட்ரிக்கிள் சொன்ன இல்லையா, இது என்ன பண்ணுது all parts of the body collected deoxygenated blood, அதாவது ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எங்க கொண்டு போய் சேர்க்குது ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு போகுது. டீஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எங்க கொண்டு போகுது ஹார்ட். இந்த ஹார்ட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லங்ஸ்க்கு கொண்டு போகுது அந்த ஆக்சிஜன் அற்ற blood, deoxygenated blood through to the லங்ஸ்ல கொண்டு போய் சேர்த்து லங்ஸ்ல என்ன இருக்கும், நம்ம பிரீத் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ஆக்சிஜன் அங்க இருக்கும், அது இன்ஹலேஷன் சொல்லுவோம். அடுத்தது பிரீத் அவுட், வெளி சுவாசத்தின் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும் பொழுது அந்த லங்ஸ்ல என்ன இருக்கு ஆக்சிஜன் நிரம்பி இருக்கும். இந்த டீஆக்சிஜனேட்டட் blood உள்ள வந்து அது என்னவா மாறிடுது ஆக்சிஜன் உள்ள blood நிரம்பி திரும்ப எங்க போகுது ஹார்ட்டுக்கு போகுது. ஒரு சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் blood அங்க விட்டுட்டு திரும்ப ஃபுல்லா ஏத்துக்குது, ஆக்சிஜன் உள்ள blood ஏத்திட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு போகுது. திரும்ப அந்த ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜன் உள்ள blood எங்க வந்துரும் இந்த ஆர்டரிஸ் மூலமா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி போகுது. இது ஒரு சர்க்குலா நடக்கிறதுனால தான் என்னன்னு சொல்லலாம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். கிளியர் புரிஞ்சுதாப்பா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்மால் டாபிக் பார்க்கலாம், நர்வஸ் சிஸ்டம். செகண்ட் ஒன் நர்வஸ் சிஸ்டம். நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இன்னும் பிரீஃபா நிறைய படிப்பீங்க. இது லோயர் செஷன் அப்படிங்கறனால சும்மா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். The nervous system helps the body interact with the surroundings. நம்ம இன்னொருல பார்த்தது எல்லாமே என்னன்னா உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளே வேலை பார்த்துக்குது, அவ்வளவுதான். ஏன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அவுட் சைட் இன்டராக்ட் வித் அவுட் சைட் ஆர் சரௌண்டிங் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது நம்ம ஹியூமன் பீயிங் பாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளிப்பகுதியில ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அதை லிசன் பண்றீங்க. அடுத்தது இப்போ வேற ஏதாவது ஒரு ஒர்க் ட்ரா பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ட்ரிங்க் பண்ணலாம். ஸோ சரௌண்டிங் வித் நம்ம சரௌண்டிங் நம்மளோட அதை ஜாயிண்ட் ஆகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த நர்வஸ் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைன், ஸ்பைனல் கார்ட் அண்ட் தென் வாஸ்ட். வாஸ்ட் அப்படின்னா பிக்கா மிகப்பெரிய அப்படின்னு சொல்லலாம். வாஸ்ட் nervous systems அப்படினு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கணும் brain, செகண்ட் ஒன் spinal cord and then nerves. first one brain, second one spinal cord, third one nerves. இந்த nerves அப்படிங்கிறது vast அப்படினா அதிக அளவுல எப்படி
அதிக அளவு அப்படின்னா டாப்ல என்ன இருக்கு நமக்கு ஸ்கல் இன்சைட் பிரைன் இருக்கு இல்லையா அந்த பிரைன்ல இருந்து அந்த ஸ்பைனல் கார்டு எட்ஜ் வரலுமே இது என்ன ஆகுது ஸ்ப்ரெட் ஆகிறதோட அல்லாமல் த்ரூ அவுட் த பாடி ஃபுல் பாடியிலுமே நர்வ்ஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்ப அந்த நர்வ்ஸ் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த சிஸ்டத்துக்கு ஒர்க் இருக்குது. ஓகேப்பா, புரிஞ்சுதா? பிரைன், ஸ்பைனல் கார்ட் and then nerves. And then the brain and the spinal cord together form the nervous system. மெயினா பார்க்கும்போது இந்த பிரைனும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து தான் இந்த நரம்பு மண்டலமே உருவாக்கப்படுது. ஓகேவா? பிரைன் and then spinal cord together join the nervous system. And another one, nerves. Nerves அப்படின்னு பார்க்கும்போது it receives signals and sends to the different parts of the body. For example, right, take your note and write அப்படின்னு மேம் சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? லெக் எடுத்து ரைட் பண்ணும்? நோ, ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விச் பர்டிகுலர் பார்ட், எந்த பார்ட்டுக்கு எந்த வேலை அப்படின்ற அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி சென்ட் பண்ணும். அப்போ ரிசீவ் பண்ணனா உள்ள வாங்கி அந்த உறுப்பை வேலை செய்ய வைக்கிறது எல்லாமே யாரோட ஒர்க் அப்படின்னா இந்த நர்வ்ஸோட ஒர்க். ரைட் பண்ணுனா ஹேண்டால ரைட் பண்ணுவோம். இங்கே பார் அப்படின்னா லுக் த ஐஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சிக்னல்ஸ் நம்ம இப்போ டிவிலாம் பார்க்கணும் இல்லையா வீட்டில், சிக்னல் நல்லா இருந்தால் தான் நமக்கு அங்கே லைவ் டெலிகாஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் தெரியும். அது மாதிரி இந்த நரம்பு கொண்டு போய் ரீச் பண்ண அந்த பாட்டுக்கு அந்த சிக்னலை கொடுத்தாதான் அந்த ஒர்க்கை நம்ம செய்வோம். இப்போ நமக்கு இயர்ஸ் வந்து ஒழுங்காக கேட்கலன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சிக்னல் சமிகைகள் போகலை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ இம்பார்ட்டன்ட் நர்வஸ் சிஸ்டத்தில் என்னப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த நர்வ்ஸ் தொகுப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுடே நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு சிஸ்டம் பார்த்தோம். ஒன் இஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அனதர் ஒன் வந்து நர்வஸ் சிஸ்டம். இது லோயர் கிளாஸ்ங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னும் ப்ரீஃபாக படிப்பீங்க. டுடே ஹோம்ஒர்க் நான் சென்ட் பண்ணுறேன், ஃபினிஷ் பண்ணி எடுங்க. தேங்க்யூப்பா.